நமஸ்தே. ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, +2 வேண்டாங்க. 5த்துலேருந்து 6த்து வரும்பொழுதே, அவங்களுடைய ஃப்யூச்சர் என்ன, கெரியர் என்ன அப்படிங்கிறத நோக்கி ஓட ஆரம்பிச்சுடுறாங்க. ஸோ அவங்க மட்டும் இல்ல, இதுக்கு பின்புலமா இருக்கிற பேரண்ட்ஸும் ஹை டிகிரி ஆஃப் மோட்டிவேஷன் குடுக்குறாங்க. ஸ்கூல்ஸு, டீச்சர்ஸும் வந்து அதுக்கான பிளாட்ஃபார்ம கிரியேட் பண்ணி குடுக்குறாங்க. ஜேஇஇ போணுமா, நீட் போணுமா, இல்லைன்னா அதர் ஐஐடி, எம்ஐடி அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் கோயிங் ஆன். இப்போ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில, அந்த ஒரு +2வையும் முடிச்சு, காலேஜுக்குள்ள நுழைஞ்சு, அவங்க அதையும் கிளியர் பண்ணி ஜாப் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு வரும்பொழுது, அந்த காலேஜஸ்லயே வந்து கேம்பஸ் இன்டர்வியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அங்க வந்து அவங்க செலக்ட் ஆகுறாங்க. ஸோ ஈவன் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணி விதவுட் எனி அரியர்ஸு அவங்க ஒரு 60-70% அகாடமிக் மார்க்ஸ் இருந்தாலே, அந்த கிரெடென்ஷியல்ஸ் இருந்தாலே, ஸோ தே வில் பி கெட்டிங் அ ஹை டிகிரி ஆஃப் குட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஆனால் வேலையில சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கேயே அந்த பொசிஷன்ல சஸ்டெயின் பண்றதுக்கும், இல்லைன்னா ப்ரொமோஷனுங்கிற பேர்ல வந்து அடுத்த நெக்ஸ்ட் கிரேடுக்கு போறதுக்கும், ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் யார் அப்படிங்கிறத காட்டுறதுக்கும், ஸோ தனிப்பட்ட திறன்களை வெளிப்படுத்த வேண்டியிருக்கு, திறமையை வளர்த்துக்க வேண்டியிருக்கு. ஸோ அதுக்காகவே ஸ்கூல் லெவல்ல இருக்கும்பொழுதே மாணவர்களுக்கு எங்களுக்கு தெரிந்த அவங்களுக்கு விருப்பப்பட்ட இப்போ கரண்ட் இன்ஃபர்மேஷன்ல இருக்கிற ஷேர்ஸு, இந்த ஸ்கில்ஸ் டெவலப்பிங் கோர்ஸ் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ரெஃபரன்ஸ் கொடுப்போம். ஸோ அதுக்கான ஒரு சிறு முயற்சி தான் இது. இதை வந்து இப்போ கரண்ட் ஜாப்ல இருக்கிறவங்களும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும், இல்லை அதை கிராக் பண்ணிட்டு பிளேஸ்மெண்ட்ல இருக்கிறவங்களும் இந்த அடிஷ்னல் இல்லைனாக்கா ஆடட் ஸ்கில்ஸை லேர்ன் பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இருக்கிற உலகம் பார்த்தீங்கன்னா ஏஐ, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இன்னும் வரப்போகிற நாட்களில், அதாவது ரொம்ப வருடங்கள் கூட போக வேணாங்க, சும்மா 1 வருஷம் 2 வருஷம் பிஃபோர், அதாவது இந்த வித்தின் 5 இயர்ஸுக்குள்ளேயே நம்ம டொமஸ்டிக் பர்பஸுக்காக யூஸ் பண்ணுற வீட்டு உபயோக சாதனங்கள்லேயே இந்த ஏஐ டூல்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னால் அது மிக இல்லை. ஸோ அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறதால அந்த ஏஐ டெவலப்பர்ஸ் அது சம்பந்தமான ப்ரோக்ராமிங், ஸோ அந்த மாதிரியான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிறது ஹைலி ரெக்வயர்டு டு தி கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ அதனால இது சம்பந்தப்பட்ட சில, அதாவது இந்த லேர்ன் ஸ்கில்ஸ் எப்படின்னாக்கா லேர்ன் ப்ரோக்ராமிங் த்ரூ பிளேயிங் கேம்ஸ். ஏன்னா பிள்ளைகள் எல்லாருக்குமே வந்து கேம்ஸ் விளையாடுறது, வீடியோ கேம்ஸு, கம்ப்யூட்டரில் கேம் எல்லாமே, மொபைலில் கூட இப்போ அதற்கான ஆக்சஸ்லாம் இருக்குது. ஸோ அது மாதிரி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையே வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராமை லேர்ன் பண்ணுறது த்ரூ கேம்ஸ் வந்து ஹைலி பெனிஃபிஷியல். எப்பவுமே வந்து ஒரு கசப்பான மருந்தை ஒரு இனிப்பான பொருள் கலந்து கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு. அதே மாதிரி இந்த சில ரொம்ப எனக்கு விருப்பம் இல்லை, படிப்பில்லை அப்படின்னு சொல்கிற அந்த மாணவர்களுக்கு கூட பாசிட்டிவாக மோட்டிவேட் பண்ணி என்கரேஜ் பண்ணி அவங்க விளையாடுற இந்த கேமில் இந்த மாதிரியான ஒரு கோர்சஸ் இருக்குது, ப்ரோக்ராமிங் இருக்குது, ஸோ கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஸோ என்ன மாதிரியான ஒரு ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு ஜாவா ஸ்கிரிப்டு, அதுக்கப்புறம் பிளாக் செயின், எஸ்கியூஎல்லாம் இப்போ நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, கோ அப்படின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் ஜிஐடி அப்படின்னு. இது எல்லாமே வெப்சைட்டோட, அதாவது ஆப்டு ரெலவெண்ட் லிங்கோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், பாருங்கள். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கோ, அதாவது சில்ட்ரனுக்கோ இல்லை ஸ்டூடெண்ட்ஸுக்கோ இதை கொண்டு போகிறதுக்கு முன்னாடி கைண்ட்லி யூ ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் இட், அண்ட் இஃப் யூ ஃபீல் திஸ் இஸ் அ ஹைலி பெனிஃபிஷியல் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும் கைண்ட்லி சஜஸ்ட் இட் டு யோர் சில்ட்ரன் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் தேர் பிரைட் அண்ட் பெட்டர் ஃபியூச்சர். நன்றி.